வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம உங்க ஐபோனை எப்படி ரீசெட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ரீசெட் பண்ணதுன்னா சாதாரண ரீசெட் இல்லைங்க, ஃபேக்டரி ரீசெட். எப்பெல்லாம் நீங்க வந்து ஃபேக்டரி ரீசெட் பண்ணுவீங்க, ஐபோனை வந்து இப்போ நீங்க கொடுக்க போறீங்க, இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறது இல்லை, செல் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ வந்து ஃபேக்டரி ரீசெட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் உங்க வீட்டுக்குள்ளேயே வேற யாராவது யூஸ் பண்ண போறாங்க, இல்லை நீங்களே வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டோம், நிறைய வந்து தேவையில்லாத போட்டோஸ் இருக்கு, கான்டாக்ட்ஸ் இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணும், இல்லைன்னா ஐஃபோன் வந்து ஸ்லோவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபேக்டரி ரீசெட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறையா ரீசன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபேக்டரி ரீசெட் பண்ணலாம். பட் ஃபேக்டரி ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஐஃபோன் வந்து சேஃபாக இருக்கும். ஃபேக்டரி ரீசெட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வேற யாருக்காவது ஃபோன் கொடுக்கும்போது நீங்கள் ஐஃபோனை ரீசெட் பண்ணாமல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அதில் இருக்கிற ஆப்பிள் ஐடி வழியாக உங்களுடைய எல்லா ஃபைல்ஸுமே ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இதனால வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐஃபோன் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஐஃபோன் ஃபேக்டரி ரீசெட் ஓகே பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பேக்கப் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற கான்டாக்ட்ஸ், உங்ககிட்ட இருக்கிற போட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே, சாட்ஸ் எதெல்லாம் பேக்கப் பண்ணிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்க பேக்கப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு அப்ளிகேஷனுமே வந்து அதுக்கான பேக்கப் வந்து அதுவே வச்சுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிமெயில் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அதுவே வந்து பேக்கப் வச்சுக்கும், அதுக்குன்னு ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கு. இப்போ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஐக்ளவுட்ல வந்து பேக்கப் ஆகும். இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆயிடும். எல்லாமே எதில் பேக்கப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பிள் ஐடியில தாங்க பேக்கப் ஆகும். இப்போ பேக்கப் எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் இருக்கு, உங்களால் ஐக்ளவுட்ல வந்து காசு செலவு பண்ணி அதில் பேக்கப் எடுத்துக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்லையோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஹார்ட் டிஸ்க்லையோ நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேக்கப் எடுத்துட்டோம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இது வந்து இப்போ ஜிமெயில்ல இருக்கு, ஆண்ட்ராய்டில் இருக்கு, ஆப்பிளையும் பார்த்தீங்கன்னா இருக்கு. உங்க ஆப்பிள் ஐடிக்கு நீங்க வந்து இந்த 2FA வந்து பண்ணி வச்சிருக்கணும். ஸோ 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆக்டிவேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து பாஸ்வேர்ட் அண்ட் அந்த ஃபோன் நம்பர் இருந்தால் போதும், நீங்க வந்து திரும்ப உங்க ஆப்பிள் ஐடியை லாகின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ரீசெட் பண்ண போறோம். இப்போ நீங்க ரீசெட் பண்ற காரணம் வந்து ஒரு புது ஐஃபோனுக்கு வந்து நீங்க மாற போறீங்க. செப்டம்பர் மாசத்துல புதுசா iPhone 16 வேற லான்ச் ஆக போகுது. சப்போஸ் நீங்க வந்து வேற ஐஃபோன் வாங்குறீங்கன்னா செட்டிங்ஸ்ல போய் நீங்க அதை பண்ணலாம். செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா ஜென்ரல்ல போய் டிரான்ஸ்ஃபர் டு நியூ ஐஃபோன் ஆர் ஐபேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா டு நியூ ஐஃபோன் ஆர் ஐபேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆப்பிள் ஐடியில் இருக்கிற எல்லா டேட்டா, எல்லா அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நியூ ஐஃபோனுக்கு போயிடும். இதுல இருக்கிறது வந்து உங்களுக்கு எரேஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து போய் ஃபேக்டரி ரீசெட்ல எரேஸ் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஐஃபோன் வந்து ஃபுல்லா எரேஸ் ஆகி உங்களோட செட்டிங்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகி புத்தம் புதிய ஐஃபோன். நீங்க வந்து ஐஃபோனை ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து பிரிச்சு யூஸ் பண்ணும்போது என்ன செட்டிங்ஸ்ல இருந்ததோ அது மாதிரி ஒரு செட்டிங்ஸ்ல வந்துடும். இதுக்கப்புறம் இந்த போனை நீங்க விற்கிறனா விற்கலாம், யாருக்காவது கொடுக்கறனா கொடுக்கலாம், இல்ல நீங்களே திரும்ப எல்லா செட்டிங்ஸையும் ஆட் பண்ணிட்டு யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து போன்ல ரீசெட் பண்ண வேணாம், சிஸ்டம்ல எப்படி ரீசெட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஸ்டம்ல நீங்க வந்து உங்க ஐஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல போய் ஃபைண்ட் மை ஆப்ஷனை வந்து நீங்க வந்து டிசேபிள் பண்ணணும். ஃபைண்ட் மை டிசேபிள் பண்ணிட்டு நீங்க டைரக்டா வந்து சிஸ்டம்ல இருந்து கூட நீங்க போனை ரீசெட் பண்ணலாம். ஸோ சிஸ்டம்லேருந்து ரீசெட் பண்ணுறத விட நீங்கள் ஃபோன்லேருந்து ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும் அண்ட் சீக்கிரமே ஆயிரும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 1 year 2 years யூஸ் பண்ணிட்டீங்க ஃபோன் அப்படின்னா நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது ஸ்பீட் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பேக்ரவுண்டில் வந்து பேட்டரி எடுத்துகிட்டு இருக்கும். நம்மளே வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சில செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்மளே வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருப்போம். நிறைய அப்ளிகேஷனுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்து வச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் ஐஃபோன் வந்து ரீசெட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிமம் யூசேஜும் இருக்கும், அதே நேரத்தில் ஸ்பீடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும்
ஒரு அழகான உலகம். கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.